ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா நான் எல்லாருக்கிட்டே நான் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் நான் தப்பாக பேசினேன்னா எனக்கு தெரியல, எனக்கு என்ன தோணுச்சோ அதான் நான் பேசினேன். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பார்த்து முடிச்சுக்கில வரும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோடது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நான் வந்து எல்லாரையுமே நாங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒரு சில பேர் வந்து அது மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக மட்டும் தான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் சுவாமிக்காக மட்டும் வந்து நிற்கிறீங்க, லட்சுமி பிரியாக்காக வந்து பேச மாட்டீங்க சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இதே வந்து லட்சுமி பிரியாக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததா, இந்த இடத்துல சுவாமியை மட்டும் உயர்த்தி பேசி லட்சுமி பிரியாவை வந்து உயர்த்தி பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் அதுக்கும் வீடியோ போட்டிருப்பாங்க. எனக்கு ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். என்னோட வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். எபிசோட்லேயே வந்து விஜய் பண்ணுறது தப்புன்னு சொல்லி தான் நான் பேசி வந்து கமெண்ட் போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்சாலும் அவர் பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி காவேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறது தப்பு நம்ம டேரக்டாக சொல்கிறோம். ஏன்னா ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும், யார் தப்புனாலும் தப்பு தான் இல்லையா? ஸோ நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் தப்புனாலும் தப்புன்னு நம்ம சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது தப்புன்னே புரியும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து நான் ஷேர் பண்ணது. ஆக்சுவலாக வந்து எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அங்கே எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணல காவேரியோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கணும், விஜயோட பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதுவும் நான் சொல்லுவேன். ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பாக அந்த நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, காவேரியோட அந்த டைமிங் சென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு எஸ்பெஷலாக நான் கூடவே அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த சாய் பிரமோதிதா மேம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டுறதா இருக்கட்டும், விஜய் கிட்ட க்யூட்டாக ஃபைட் பண்ணது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருந்துச்சு. அது மாதிரி வீடியோவில் நான் பேசியிருந்தேன். பட் ஏதோ நான் தப்பாக பேசுகிறேன் எனக்கு தெரியலங்க. அப்படி தப்பாக பேசுனேன்னா செகண்ட் வந்து சாரி சொல்லிக்கிறேன். பட் அந்த இடத்துல வந்து எனக்கு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நீங்கள் இவர் வந்து எதுவுமே பண்ணல, அவர் பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அவர் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே வருத்தமாக போச்சு. அதுவும் வந்து நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்ஸில் அதை போய் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அதை கூட நான் ஷேர் பண்ண நினச்சேனே தவிர இந்த எல்பியோ சுவாமியோ மேலே இறக்கி கீழே இறக்கி நான் பேசணும்னு நினைக்கவே இல்லைங்க. சில பேர் அவங்களோட ஆதங்கத்தை அங்கே தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், எனக்கு இருந்த ஆதங்கத்தை நாங்கள் தெரிவித்த மாதிரி கண்டிப்பாக அவங்களோட ஆதங்கத்தை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். கமெண்ட்ஸ் போடுறது அவங்களோட விருப்பம், அதில் எதுவுமே நம்ம யாரும் தலையிட முடியாது. எனக்கு வந்து அதை பார்த்ததுமே வருத்தமாக இருந்துச்சு. அந்த வருத்தத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன் தவிர மற்றபடி எதுவுமே நான் வந்து நினைக்கல. மேபி நான் தப்பாக பேசியிருந்தேன்னா சாரி, நான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுவேன். இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக எந்த வீடியோவில் நான் தப்பாக பேசியிருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து எனக்காக சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நினச்சி நான் அதை தப்பு பண்ணியிருந்தால் அதை வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிப்பேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். பை பை.